ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 68:19 வசனம். Psalms 68:19. என்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. தேவனுடைய பிள்ளைகளே, என்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். காரணம் என்ன? நம்மை என்னாலும் ரட்சிக்கிறவர் தேவன் ஒருவரே. Dear children of God, we have to be thankful to God always and every day. Why? Because He is the one who safeguards us from every destructions, and He saves us from every troubles of this world. There are times the people in the world, they do not praise God, they do not thank God because they think they are protected because of their ability, because of their knowledge and wisdom. No. The children of God, whatever may be the protections or safety you take care, but the devil can come inside and do any harm to you unless the Lord saves you. You might have seen there were many terrorist attacks in big countries. The countries there taken a lot of safety measures to protect the buildings, to protect the people. But everything failed. You need to understand only the Lord God, our God, can save us from all the distractions and all the terrific situations in our life. You need to thank the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுய முயற்சினாலேயும் நம்முடைய புத்தினாலேயும் நாம் பாதுகாக்கப்படவில்லை. நாம் மரணத்திற்கு தப்புவிக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு பாரம் சுமத்தினாலும் அவர் நம்மை ரட்சிக்கிறவர். எனவே அவருக்கு நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். There are times you might be carrying a burden upon you. You might think that it is God who puts that burden on you. But the word of God says it is not the Lord God. Even though there are times because of our mistakes, we carry the burden upon us, He removes every burden from our life. He wants to give us rest. He wants to take care of our life and our children's life. We need to believe that He is the one who is worthy to be praised. Only we need to thank Him for all the things what He is doing in our life. நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் துதிகளுக்கும் அவர் பாத்திரவானாய் இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் அவர், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர் அவர், நம்முடைய வேலையை பாதுகாக்கிறவர் அவர். If God has not protected your job today, you might not have your job in hand. But the Lord God, who is fighting for you, He is able to protect you. That is why we need to bless Him. We need to thank Him. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை எல்லா மரணத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நீர். எங்களை எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நீர். எனவே நாங்கள் எந்நாளும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எக்காலத்திலும் ஸ்தோத்தரியுங்கள் என்று வேதம் சொல்கிறது போல எப்பொழுதும் நாங்கள் ஸ்தோத்தரிக்க, எல்லா காலத்திலும், துன்ப காலத்திலும், இன்ப காலத்திலும், கஷ்ட காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.